Good morning, ECR. I see her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that. I think she's feeling me. Turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. So guys, வேற லெவல்ல என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள மாதிரி சிட்டியில் வாழ்கிற நிறைய பேருக்கு வந்து கடைசி காலத்திலே அது வந்து கிராமத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அதாவது அழகான கிராமம், பசுமையான பூமி, சுத்தமான காற்று, நல்ல தண்ணி இப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருப்போம். அதுக்கு எங்கே ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம், வாங்க இப்போயே வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த பிளேஸ் தான் இந்த கோகோ ரிட்ரீட் ஃபார்முங்க. இந்த ஃபார்ம் வந்து உண்மையாலே ஒரு அழகான ஒரு கிராமத்துக்கு நடுவில் தான் வந்து இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸோ போகிற பாதையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டுக்குள்ளேயே வந்து ரொம்பவே அழகாக வந்து செடி கொடி மரங்கள் இப்படி சுத்தமான காற்றோட சூப்பராகவே இருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு தான் வந்து கார் பார்க்கிங்கு. ஸோ காரை வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நம்ம நடந்தோம் அப்படின்னா வந்து உண்மையாலே வந்து ஒரு பிரம்மாண்டமாக வந்து ஒரு ரெசார்ட்டை வந்து ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரெசார்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. உண்மையாலே ஒரு பசுமையாக அழகாகவே இருக்குது. ஸோ காலையில் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்துச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்தோடனே அந்த கிளிகள் சத்தம் போடுறது, குயில் கத்துறது எல்லாமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதோட வந்து நாங்கள் அஃப்ரீதினுமே நானுமே வந்து அங்கே விளையாண்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ப்ளே ஏரியாவில். குட் மார்னிங் ECR. ECRை பொறுத்த வரைக்கும் தடிக்கு வந்தா ரெசார்ட்டு ஹோட்டல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து ரொம்பவே சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ரெசார்ட் தான் இது. இங்கே என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டேகேஷன் பண்ண போகிறோம். வாங்க நம்ம உள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரானதுமே வந்து அந்த அட்மாஸ்பியரே ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷன் போயிட்டு என்ட்ரு ஆகிட்டு செக்இன் ப்ராசஸ்லாம் முடித்தோம். இந்த ரெசார்ட்டை ஏன் நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சிட்டியிலேருந்து அவுட்டர் வந்து ஒரு நாள் நம்ம ஸ்டே பண்ணணும், ஸ்டேகேஷனில் இருந்து ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ்ஸர்லாம் பஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஸ்டே பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த ரெசார்ட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்ட வந்து எந்த மாதிரி ரூம்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது சிங்கிள் ரூம் இருக்குது, டபுள் ரூம் இருக்குது, ஒரு வில்லா டைப் ரூம் இருக்குது. ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் வந்தால் கூட இவங்ககிட்ட ஸ்டே பண்ண ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இவங்களோட செக்இன் செக் அவுட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 5 o'clock வந்து செக்இன் வச்சுருக்காங்க. செக் அவுட் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து 3 o'clock வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாங்க. ஸ்விம்மிங் பூல் போகிற வழியில் இந்த மாதிரி அழகான ஃப்ளவர்ஸ்லாம் கூட இருக்குது. ரெசார்ட்டு அப்படின்னா வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து முக்கியமான பங்காக இருக்குது. அந்த வகையில் இவங்க வந்து செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு கோகோ ரெசார்ட். இந்த ரெசார்ட்டில் வந்து என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியர் ஆகட்டும், இந்த வாட்டர் வந்து க்ளீனாக இருக்கிறதாகட்டும், அந்த ஃபில்ட்ரேஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஒன்லி நம்ம ஃபேமிலி மட்டும்தான் இருக்கோம் இங்கே. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. குழந்தைக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறது. உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படிமா? ஸோ கைஸ் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ யாருமே கிடையாது, நம்ம ஃபேமிலி மட்டும்தான் இருக்கிறோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கேயே வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுலாம் கூட இங்கே ரூம்ஸ்லாம் கூட இருக்குது. அஃப்ரீதின் வந்து தண்ணி விட்டு இறங்க மனசே கிடையாது. ஸோ அவர் வந்து ரொம்ப நேரமாக வந்து ஃபன் பண்ணிட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்கிறாரு. இவங்ககிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 24 hours வந்து ஹாட் வாட்டருமே வந்துட்டே இருக்கும். அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி 24 hours வந்து வைஃபைமே இருக்குது. ஸோ இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து நிறைய பேர் வந்து கெஸ்ட் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து ஸ்டே பண்ணி போது நம்ம இவங்ககிட்ட வந்து எவ்வளோ ரூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 12 ரூம்ஸ் வந்து ஒரு வில்லா வந்து வச்சிருக்காங்க. ஸோ 12 ரூமே வந்து வித் ஏசியோட இருக்குது. ஸோ ஃபேன் கண்டிஷன் இருக்குது, 24 hours வந்து ஹாட் வாட்டர் இருக்குது, வைஃபை ஃபெசிலிட்டியுமே இருக்குது. அதே மாதிரி செப்பரேட் கேட்டகரியாக அவங்க வச்சிருக்காங்க. அதாவது டீலக்ஸ் ரூம் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஒரு வில்லா டைப் ரூம் இருக்குது. ஒரு 30 பேர் குரூப்பாக வரீங்க, ஒரு பங்களாவில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா கூட அந்த மாதிரி ஃபெசிலிட்டியுமே வந்து இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன்.
இவங்க வந்து 3-4 கேட்டகரியில் வந்து ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து வில்லேஜ் வியூ 7 ரூம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கார்டன் வியூ, இங்கே வந்து 4 ரூம்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ரிசப்ஷன் மேலே வந்து ஒரு 5 ரூம்ஸ் இருக்குது. பக்கத்துலேயும் வந்து ஒரு பெரிய வில்லா இருக்குது. இந்த வில்லா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இதில் வந்து 2 BHK இருக்குது, ஒரு பெரிய ஹால் இருக்குது, அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஃபேமிலி வராங்க, இது வந்து ஒரு 7-8 பேர் வந்தீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி ஸ்டே பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட்டாக வந்து ஸ்விம்மிங் பூலுமே உள்ளே வந்து வச்சுருக்காங்க. பெரிய பெரிய சோஃபா இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, என்னெல்லாம் வந்து ஒரு ரூமுக்கு தேவை எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இல்லை பேச்சுலர்ஸாக வந்தால் கூட நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இதோட வெளியில் அட்மாஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டன் வியூலாம் வந்து இந்த ரெசார்ட்டில் வந்து வேறு லெவலாக இருக்கும். இன் பிட்வீன் சென்டரில் வந்து ஒரு குடில் வச்சு, இந்த குடில்லாம் வந்து நைட் வியூவில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இது வந்து ஒரு கெட் டுகெதர், ஈவெண்ட்ஸு, பார்ட்டி இதெல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு லான் வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து ஒரு 100 பேர் வந்து ஒரே நேரத்தில் உட்காந்து ஒரு மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி பேங்க்அவுட் ஹால்மே உங்ககிட்ட இருக்குது. பஃபே கூட இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்களாம். என்னது 20ஆம் தேதியா? 20ஆம் தேதி நான் 19 அங்கே இருப்பேன், 18 இங்கே இருப்பேன். 20ஆம் தேதி எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியலப்பா. ஓகே சரி, நான் கண்டிப்பாக வரேன். நான் எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு. இந்த போனோட வயிறு பிஞ்சு 1 வாரம் ஆகுது. யூடியூப்ல இதெல்லாம் சகஜமாப்பா. பாப்பா போலாம் டிஃபன் சாப்பிட. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு மினி பஃபேவாகவே வந்து வச்சுருக்காங்க. இன்க்ளூடிங் ஒரு கேசரி ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் வந்து பாயில்டு எக்கு, இப்படி அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. கேம்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷட்டில் கார்க் இருக்குது, செஸ் இருக்குது, கேரம் இருக்குது. இதுவுமே நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். சூப்பர். அந்த கைண்டு போட்டோம்ப்பா. இந்த ரெசார்ட்டில் நாங்கள் எந்த ரூமில் ஸ்டே பண்ணோம் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து ஒரு பங்களாவில் ஸ்டே பண்ணோம். இந்த பங்களா வந்து மேலேயும் கீழேயும் சேர்த்து மொத்தம் வந்து 7 ரூம்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து வில்லேஜ் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அட்மாஸ்பியர். உள்ளே என்ட்ரானதுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வராண்டா இருந்தது. அஃப்ரீதின் வந்து ரொம்பவே விளையாண்டு கொண்டு ஃபன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது. ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்பேசியஸாக இருந்தது. ஒரு ஃபேமிலி வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே ஸ்டே பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டே டைமில் நாங்கள் கேரம் விளையாண்டோம் இல்லையா, அந்த குடில் தாங்க இது. நைட் டைமில் லைட் டெக்கரேஷன்லாம் போட்டு சூப்பராகவே இருந்தது. ஸோ வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட் வியூ, அதாவது ரிசப்ஷன் வந்து நைட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணதுனால இவங்ககிட்டயும் வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். நம்மளுக்கு வந்து ரொம்ப சுட சூப்பராக செஞ்சு கொடுத்தாங்க. அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் பண்ணோம், எக் மசாலா பண்ணோம், அதுக்கப்புறம் பரோட்டா பண்ணோம், பன்னீர் முதற்கொண்டு ரொம்பவே சூப்பராகவே இருந்ததுங்க. வெஜ்ஜு சூப் கூட இவங்ககிட்ட ரொம்பவே நல்லா இருக்குங்க. டெய்லியுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணி வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். ஸோ அந்த டென்ஷன்லாம் வந்து ரிலீஃப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து ஒரு அவுட்டர் வந்து ஒரு வில்லேஜ் செட்டப்பில் ஒரு கிராமத்தில் பீஸ்ஃபுல்லான காற்று வாங்கிட்டு அழகாக வந்து ஸ்டே பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கோகோ ரேட்ரீட் ஃபார்ம் அப்படின்ற ஹோட்டல் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஆன்லைன்லேயுமே புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரடியாக கால் பண்ணி கூட புக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.